Hi friends, welcome to Relax Recipes. சாம்பாரை பல விதமாக வைக்கலாம். எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக வச்சா கூட கல்யாண வீட்டில் வைப்பாங்க இல்லையா சாம்பார், ஒரு கதம்ப சாம்பார், அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. அந்த சாம்பார் எப்படி வைக்கிறது, அதுக்கு என்ன மசாலா அரைக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மிதமான தீயில வேக வச்சுக்கலாம். கதம்ப சாம்பாருக்கு காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம் தான். மாங்காய், முருங்கைக்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நீர்க்காய்கள் சேர்த்திங்க, சுரைக்காய், பூசணிக்காய்லாம் சேர்த்திங்கன்னா சாம்பார் கொஞ்சம் தண்ணி விட்டுரும், உங்களுக்கு இளைச்ச மாதிரி இருக்கும். சேனக்கிழங்குலாம் சேர்க்குறதா இருந்தால் புளி தண்ணியில் வேக வச்சுட்டு சேர்க்கணும். அதில் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கிறதுனால புளி தண்ணியில் வேக வச்சு தான் சேர்க்கணும். காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இது மூணையும் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கதம்ப சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காயும் எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாருக்கு எண்ணெயில் தாளித்து வதக்கிட்டு நம்ம சாம்பார் கூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இதுக்கு சொல்லப்போனால் வெண்டைக்காயும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் எண்ணெயில் வதக்கி சேர்க்கணும். அதே மாதிரி எல்லா காயும் மொத்தமாக சேர்த்தும் வேக வைக்கக்கூடாது. எந்தெந்த காயை எப்போ வேக வைக்கணும்னு சொல்கிறேன். சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். பருப்பும் வெந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கிறதுனால பாருங்கள், பருப்பு பொங்கியும் வந்திருக்காது, நல்ல குலைவாக வந்திருக்கும். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இல்லது நம்ம காயெல்லாம் வந்து சாம்பாரில் சேர்க்கல ரொம்ப கட்டியாயிடும். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா முதல்லையே நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் புளி கரைசல் சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாரில் பார்த்திங்கன்னா புளியை கடைசியாக கூட நம்ம சேர்ப்போம், ஏன்னா புளி முதல்லே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சாம்பாருக்கு நீங்கள் புளி கரைச்சிட்டு அதில் நம்ம சாம்பார் பொடி, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடியை முதல்ல சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி காய்கறிகள் ஜாஸ்திங்கிறதுனால 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்லையே தண்ணி சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம், புளி எல்லாமே தூக்கலாக இருக்கணும். நம்ம மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் புளிப்பு கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம பருப்பும் சேர்ப்போம், இன்னொரு மசாலாவும் சேர்ப்போம். ரெண்டுமே கொஞ்சம் காரத்தை குறைக்கும். அதனால் முதல்ல உப்பு, காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. வாழைக்காவும் கத்திரிக்காயும் குழஞ்சி போயிடும், அதனால் அதை முதல்ல சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி வெண்டைக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் வதக்கி சேர்க்கணும். மற்ற காய்கறிகளை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம வாழைக்காய், கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கணும். இல்லது ரொம்ப குழஞ்சி கத்திரிக்காய் கரைஞ்சிட்டு என்ன ஆகும்னா நமக்கு வந்து குழம்பு ரொம்ப தலை ஆகிடும். இது கொதிச்சு வரட்டும். நம்ம வெண்டைக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்முறுவலாலாம் வதங்கக்கூடாதுங்க. அந்த பச்சை வாடை, அந்த பிசு லைட்டாக போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். குழம்பு ஒரு கொதி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை சேர்த்துடலாம். அதோடு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய், சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். காயெல்லாம் அரை மூடி போட்டு வேக விடுங்க. இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குரிய தேவையான மசாலா நம்ம தயார் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு விதை கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதை லேசாக வதக்கிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால தான் கொஞ்சம் அதில் காரம் கம்மியாயிடும். அதனால் முதல்ல நம்ம காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சாம்பார் பொடியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் 2-3 சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பொடியில் ஆல்ரெடி மிளகு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இதில் மிளகு சேர்க்கலை. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாசம் வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, வாசம் வந்தால் போதும். இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் காயெல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு, மசாலாலாம் சேர்த்து குக் பண்ணியில் கரெக்டாக வந்துடும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். மாங்காவை எப்போதுமே கடைசியாக தான் சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பும், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம்.
எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் தேவையில்லைங்க. நெய் அல்லது எண்ணெயில் நீங்கள் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை தாளித்து போட்டாலே போதும். மல்லி இலை இதுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கதம்ப சாம்பாருக்கு மல்லி இலையோட கருவேப்பிலை வாசம் தான் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வச்சு இறக்கையில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நேரம் ஆக ஆக இது கட்டியாகி கரெக்டாக செட் ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.